தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் கிருஷ்ணசாமிக்கு தகைசால் தமிழர் விருது. சௌமியா அன்புமணி மற்றும் காங்கிரஸ் எம்பி விஷ்ணு பிரசாத்தின் தந்தை கிருஷ்ணசாமிக்கு அங்கீகாரம். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சி பெற்ற பாரதத்தை உருவாக்கும் திசையில் நாம் முன்னேறி வருகிறோம். 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு உரை. கோவை மாநகராட்சியில் விதிகளை மீறி நியமிக்கப்பட்ட 54 இளநிலை உதவியாளர்கள் பணி நீக்கம். மேல்முறையீட்டு மனுவை சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி செய்த நிலையில் 54 பேரும் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். சட்டமன்றத்தில் திமுக சரியான எதிர்க்கட்சியாக செயல்படுகிறதா? சத்தியம் டிவி ஆன்லைன் சர்வே. பரவாயில்லை என்று பெரும்பாலானோர் கருத்து. 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர சோதனை. சத்தியம் செய்தி எதிரொலியாக அணைக்கட்டு தொகுதிக்கு உட்பட்ட ஜவ்வாது மலை தொடர்ச்சிகள் உள்ள அல்லரிமலை கிராமத்தில் அமைச்சர் விஜய் ஆய்வு. தார் சாலை உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் விரைவில் ஏற்படுத்தி தருவோம் என உறுதி. டெண்டர் கால்ஃபேர் பண்ணி அதை பணி ஆணை வழங்கப்பட்டுரும். ரோடுக்கு அதிலிருந்து கண்டினியூஸாக போட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மக்களோட நீண்ட நாள் கோரிக்கை முதல்வர் கவனத்துக்கு போனோன்னே உடனடியாக சரி. மாமல்லபுரத்தில் தொடங்கிய 5ஆம் ஆண்டு சர்வதேச காற்றாடி திருவிழா இன்று முதல் வரும் 16ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட தொழில்முறை காற்றாடி வீரர்கள் பங்கேற்பர். சென்னை திருவொற்றியூரில் அரசு பள்ளி அருகே 12ஆம் வகுப்பு மாணவர் அடித்து கொலை. 11ஆம் வகுப்பு மாணவர்கள் 10 பேர் சேர்ந்து அடித்துக் கொன்றதாக அதிர்ச்சி தகவல். போலீசார் விசாரணை. மணிப்பூர் மாநிலத்தின் காக்சிங் மாவட்ட ஆட்சியராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளம் IAS அதிகாரி ஏஞ்சலின் ரெனிட்டா பொறுப்பேற்று சாதனை. மணிப்பூர் மாநில கேடரில் சிறப்பான நிர்வாக திறமையை பாராட்டி காக்சிங் மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக நியமித்து மணிப்பூர் அரசு உத்தரவு. சுதந்திர தினத்தை ஒட்டி சென்னையில் அரசு கட்டிடங்கள் அலங்கார விளக்குகளால் அலங்கரிப்பு. மூவர்ணங்களில் ஜொலிக்கும் மாநகராட்சி அலுவலகம் உள்ளிட்ட கட்டிடங்கள். மீனவர் பிரச்சனையில் மானே, தேனே, பொன்மானே என்று கடிதம் எழுதினால் மட்டும் போதுமா? உணர்வு பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டாமா? தமிழ்நாடு அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி. தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளில் 11 மதுபான வகைகளை விற்க தடை. செயற்கை சுவையூட்டிகள் சேர்க்கப்பட்டது சோதனையில் உறுதியான நிலையில் என்ரிகா நிறுவனத்தின் 11 வகை மதுபானங்களுக்கு தடை. சென்னை கோட்டை ரயில் நிலையம் அருகே மழையால் கடும் போக்குவரத்து நெரிசல். கோட்டை மற்றும் காமராஜர் சாலை சுற்று வட்டாரங்களில் போக்குவரத்து நெரிசலால் மக்கள் கடும் அவதி. சுதந்திர தினத்தை முன்னிட்டு டெல்லியில் அரசு கட்டிடங்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிப்பு. வண்ண விளக்குகளால் ஜொலிக்கும் நாடாளுமன்றம், செங்கோட்டை உள்ளிட்ட கட்டிடங்கள். சென்னை நுங்கம்பாக்கம் மைதானத்தில் நவம்பர் 2 முதல் 8ஆம் தேதி வரை மகளிர் டென்னிஸ் தொடர். தமிழ்நாடு அரசு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு.
ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் சதமடித்து வங்கதேச வீரர் தன்சிஸ் ஹாசன் அசத்தல். ஆஸ்திரேலிய மண்ணில் டெஸ்டில் சதமடித்த முதல் வங்காளதேச வீரர் என வரலாற்று சாதனை. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் புதிய பவுலிங் கோச் யார்? வாய்ப்பு வந்தால் நிச்சயம் ஏற்றுக்கொள்வேன் என முன்னாள் தென்னாப்பிரிக்க வீரர் டேல் ஸ்டெயின் கருத்து. உலகக்கோப்பை ஹாக்கியில் இந்திய மகளிர் அணி பதக்கம் வெல்ல வாய்ப்பு. இந்திய அணியின் கோல் கீப்பர் சவிதா நம்பிக்கை. ஜப்பானில் வரலாறு காணாத மழை பெய்ததால் சுமார் 6 பேர் உயிரிழப்பு. 1000க்கும் மேற்பட்டவர்கள் குடியிருப்புகளை இழந்து தவிப்பு. கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம். பலி எண்ணிக்கை 273 உயர்வு.